மேசம் ராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்கள். அதாவது பராபவ வருடம் வைகாசி மாதம் 12ஆம் தேதி ஆங்கில தேதிக்கு 26 மே மாதம் 2026 செவ்வாய்க்கிழமை அன்று பகல் 11 மணி 7 நிமிடத்திற்கு, அதாவது சூரிய உதயாதி நாளிகை 12 நாளிகை 49 வினாடிக்கு உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான மிதுனத்திலிருந்து 4ஆம் இடமான கடகத்திலே உச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம்ங்கிறது சுகஸ்தானம். அப்போ சுகஸ்தானத்தில் உச்சம் பெறுறதுனால சுகத்தில் பாதிப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருப்பதற்கு வாய்ப்புகள் கிடையாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களை பொறுத்தளவுக்கு இந்த மேச ராசியை பொறுத்தளவுக்கு நிற்கும் இடத்தை விட அதனுடைய பார்வைகள் மிக பலம் வாய்ந்த பார்வைகளாக இருக்கிறது. அதாவது உங்கள் ராசிக்கு அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய விருச்சிகத்தை 5ஆம் பார்வையாக குரு பார்க்குறார். அட்டமஸ்தானம்னாலே பிரச்சனைகள், வம்பு, வழக்கு, தடை, தாமதம், அதாவது எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் தடையாகிறது, தாமதமாகிறது, சிறு சிறு விபத்துகளை சந்திப்பது, அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் சிக்கிக்கிறது, கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு, அதனால் பிரிவினை, இது மாதிரியான பாதிப்புகள் இருந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு பிறகு அந்த பாதிப்பு சுத்தமாக இருக்காது. எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி இருக்கும். தடை இல்லைனாலே வெற்றி தானே, தாமதம் இல்லைன்னே உடனே நடந்துடும் இல்லையா? அந்த ஒரு அமைப்பு யோகத்தை தரப்போகிறது. அது மட்டுமல்லாமல் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மகரத்தை சப்தம பார்வை என்று சொல்லக்கூடிய 7ஆம் பார்வையாக குரு பகவான் பார்க்குறார், மகரத்தை பார்க்குறார். அப்போது தொழில் ஸ்தானத்தில் தொழில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். வியாபாரம் செய்பவர்களுக்கு வியாபாரம் விறுவிறுப்பாக சூடு பறக்க நடக்கும். அதே நேரத்தில் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு, அரசு உத்தியோகம் அல்லது தனியார் துறையிலே உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஊதிய உயர்வு, உத்தியோக உயர்வு, நல்ல இடமாற்றம், ஆட்சி அதிகாரம் மிக்க ஒரு பதவி மாற்றம், இது போன்ற ஒரு நல்ல யோக பலனை தரப்போகிறது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தை குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்க்குறார். அப்போது 7.5 சனி, சனி பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கிறார். 7.5 சனியாகவும் இருந்து அவர் துன்பத்தை கொடுப்பார் என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இனி அந்த வருத்தம் வேண்டாம். ஆனால் பாதிப்புகள் உங்களுக்கு இருக்காது. காரணம், குரு பகவான் 9ஆம் பார்வையாக அந்த விரயத்தை பார்க்கிறார். அப்போ விரயங்கள் இருக்கும், இருந்தாலும் சுப விரயமாக இருக்கும்.